ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று உயிர், உடல், ஆன்மாவை பற்றி கூறவிருக்கிறேன். உயிரும் உடலும் உயிரினம் எனப்படும். இங்கே ஆன்மாவும் உடலும் என்று சொல்லாமல் உயிரும் உடலும் சேர்ந்தது உயிரினம் என்று ஏன் சொல்லப்படுகிறது என்றால், மனமானது ஐம்பூதங்களின் உயர்ந்த வெளிப்பாடாக விளங்கும் ஐம்புலன்கள் கொண்ட உடலோடு சேர்ந்தே இயங்குகிறது என்பதனால்தான் என்று அறிய வேண்டும். இங்கு உயிர் வெறும் கண்காணியாக செயல்படுகிறது. அப்படி கண்காணியாக செயல்பட்டாலும் மனத்தோடு கூடியிருக்கும் உடலின் சம்பந்தத்தால் இன்பத் துன்பங்களை ஜீவன் அனுபவிக்கிறது. உண்மையை சொல்வதென்றால் மனிதனின் மனம் இறைவனின் மனமே ஆயினும் முக்குணங்களால் பீடிக்கப்பெற்று மும்மலங்கள், அதாவது ஆணவம், கண்மம், மாயை கொண்டதாகின்றது. இறைவன் வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன் என்பதால் மனத்தோடு சம்பந்தப்பட்டு இருப்பினும் இப்பிரபஞ்சத்தில் அனுபவிப்பவைகளை இன்ப துன்பங்களை அவனுக்கு சேராது. ஆனால் இறைவனால் படைக்கப்பட்ட தெய்வங்களோ தேவர்களோ ராட்சதர்களோ மனிதர்களோ வேண்டுதல் வேண்டாமை இரண்டிலும் சம்பந்தப்பட்டு இருக்கும்போது இன்ப துன்பங்களை அனுபவிப்பவர். மனிதன் தேவகுணமும் ராட்சகுணமும் ஆகிய இரண்டையும் கொண்டிருப்பதாலும் வேண்டுதல் வேண்டாமை ஆகிய இரண்டிலும் மிகவும் சம்பந்தப்பட்டு இருப்பதால் இன்ப துன்பங்களுக்கு இடையே உட்பட்டு ஆக வேண்டும். ஆகவே இயற்கையின் நீதியாகும். சரீர வாழ்வு, தனிநபர் வாழ்வு, சமூக வாழ்வு, உலக வாழ்வு ஆகியவை மனித வாழ்க்கையின் வெவ்வேறு பரிமாணங்கள் என்று அறிய வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் ஆணாயினும் பெண்ணாயினும் தனக்குள் பிரபஞ்சத்தின் பிரதிபலிப்பை அல்லது மாதிரியை நுண்ணிய அல்லது சூட்சும நிலையில் உள்ளடக்கி கொண்டுள்ளான். பிண்டமாய் சுருங்கி இருக்கும் அண்டமே உட்பிரபஞ்சம். அதாவது உங்கள் உடலே ஒரு பிரபஞ்சம்தான். இது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இருப்பினும் இப்பொழுது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுகின்றது. பசுபதி பாசம் என்று சொல்லப்படுவதில் பதி என்பது பரமாத்மா, பசு என்பது ஜீவாத்மா, பாசம் என்பது மனம். மனம் படைப்பிற்கு காரணமாவதால் ஆணவமாகிறது. ஆணவத்தால் அமைவதே கண்மமும் மாயையும். எனவே ஆணவம், கண்மம், மாயை மூன்றும் சேர்ந்து பாசம் என்று சொல்லப்படும். பசுவாகிய சிவாத்மாவின் உடலில் 30 கோடி தேவர்களும் பஞ்சபூதங்களும் பிரம்மாவும் சூரிய சந்திரனும் மாயா சக்தியும் மற்றும் உள்ளவையிலும் குடிகொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுவது உண்மைதான். இதைத்தான் மிருகமாக உள்ள பசுவின் உடலின் மீது ஏற்றி சூட்சமாக தெரிவிக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் மனம் என்னும் ஆற்றலை கொண்டு பிரபஞ்சத்தில் உண்டான பொக்கிஷத்தை பெற்று சிறப்புடன் வாழ முடியும். மிருகமான பசுவால் இதை செய்ய இயலாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனினும் மிருகமாகிய பசுவை போற்றி வணங்கி கொண்டிருப்பதின் தத்துவத்தை உணர வேண்டும். உங்களுக்கு உள்ள உட்பிரபஞ்சம் உங்களுக்குள்ள புறத்தே அல்லது வெளியே உள்ள வெளிப்பிரபஞ்சத்தை காட்டிலும் ஆற்றல் உடையது. எதனால் என்றால் உட்பிரபஞ்சத்தில் உணர்வு வெளிப்பட்டு நிற்கிறது, வெளிப்பிரபஞ்சத்திற்கு உணர்வு மறைக்கப்பட்டுள்ளது. உங்களின் எண்ண அலைகள் வெளிப்பிரபஞ்சத்தை ஆக்கிரமித்து ஈர்க்கும் சக்தி கொண்டது. வெளிப்பிரபஞ்சமானது தன்பால் அளவிட முடியாத மற்றும் குறையாத செல்வத்தையும் இன்பங்களையும் கொண்டுள்ளது. அந்த செல்வத்தையும் உலக இன்பங்களையும் உங்களால் ஏற்க முடியும். உயிர் தன்னோடு கூடிய சடப்பொருளான உடலை உணர்வு பொருளாக மாற்றுகின்றதோ அப்படி உயிர் பொருளாகிய உங்களிடமிருந்து செல்லும் எண்ண அலைகள் உலகப் பொருள்கள் மேல் ஈர்ப்பு சக்தியாக செயல்பட்டு தன்பால் இழுத்துவிடும். முக்கியமாக இதை கவனித்துக் கொள்ளுங்கள். மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன். உயிர் தன்னோடு கூடிய சடப்பொருளான உடலை உணர்வு பொருளாக எப்படி மாற்றுகின்றதோ அப்படி உயிர் பொருளாகிய உங்களிடமிருந்து செல்லும் எண்ண அலைகள் உலகப் பொருள்களின் மேல் ஈர்ப்பு சக்தியாக செயல்பட்டு தன்பால் இழுத்துவிடும். அதாவது நீங்கள் காந்தம் போல் செயல்பட்டு காந்தத்தின் ஈர்ப்பு சக்தியாக உங்கள் எண்ண அலைகள் செயல்பட்டு நீங்கள் விரும்புவதை உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது. அதாவது சூட்சும மனதிலிருந்து ஒரு பொருளை நினைத்து புறப்பட்ட சூட்சும எண்ண அலைகள் விரும்பும் பொருளின் சூட்சும நிலை கொண்டு தூளமாக நின்ற அதை உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்துவிடும். மனம் ஒரு மாயா சக்தி.
எண்ண அலைகள் உள்ளவரை இது மாயாத சக்தியாகவே இருக்கும். உங்கள் மனசக்தி உலகப் பொருட்களை ஈர்க்கும் போது உங்களின் எண்ண அலைகளின் மேல் அளவரிசைக்கு தகுந்தாற்போல் அப்பொருட்களின் அலையை மாற்றவும் செய்யவல்லது. உங்களின் எண்ண அலைகள் மற்றொரு உயிர் பொருளின் எண்ண அலைகள் போல் இருந்தால் அந்த உயிர் பொருளை தன்பால் மிக சுலபமாக ஈர்த்து கொள்ளவும் முடியும். இப்படி தனக்கு ஒத்தவைகளை ஈர்க்க முடியும் என்றறிய வேண்டும். ஒருவருடைய எண்ண அலைகள் இயற்கையாகவே பலம் கூடியதாக இருந்தாலும் அல்லது பலம் கொண்டதாக ஆக்கி கொண்டாலும் குறைந்த சக்தி கொண்ட எண்ண அலைகளை உடையவர்களை வெற்றி கொள்ளவே அல்லது அடிமை கொள்ளவோ அவரால் முடியும். அன்புடையவர்களின் மனசக்தி போற்றுதலுக்குடையது. இது கொடூர மிருகங்களையும் தன்வயப்படுத்தும். இதைத்தான் புத்தர் கையாண்டார். புத்தரை கொல்லும்போது மிருகங்களை பிடிச்சி கடிக்கும் போகும்போது மிருகம் வந்து வரும்போது அவர் சாந்தமாகி அவர் அவர் காலுக்கடியில் உட்கார்ந்துக்கிட்டு, இப்படி உங்கள் புற உணர்விலே தங்குதடையின்றி எல்லை இல்லாமல் பிரபஞ்சத்தை உங்களுடைய எண்ண அலைகளால் வியாபிக்கும் சுதந்திரம் உங்களுக்கு உண்டு. இது ஒத்த எண்ணம் உடையவர்களை ஈர்த்து நட்பு கொள்ளவும் வைக்கும். அதேபோல் பகைவர்களையும் ஒத்த எண்ணம் உடையவர்களாக ஆக்கவும் கூடும். ஒத்த எண்ணம் உடையவர்கள் மாறுபட்டு போவதும் கூடும். வெளிப்பிரபஞ்சத்தை நோக்கி செலுத்தப்படும் உங்களின் எண்ண அலைகள் நீங்கள் விரும்பும் செல்வத்தையும் புகழையும் ஈர்க்கும். அதாவது உட்பிரபஞ்சத்தில் எழும் எண்ணங்கள் வெளிப்பிரபஞ்சத்தை பொருட்களை ஈர்க்கும். உங்கள் எண்ண அலைகளை பிரபஞ்சத்திடம் ஐக்கியப்படுத்திக் கொள்ளுங்கள். அதாவது உட்பிரபஞ்சத்தை வெளிப்பிரபஞ்சத்தோடு ஐக்கியப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் நல்லவராக இருந்தால் ஐக்கியப்படுத்திக் கொள்வது சுலபமான காரியமாகும். இதுவே இயற்கையோடு ஒன்றி வாழ்தல் எனப்படும். இதில் பிரபஞ்சம் உங்களுக்காகத்தான் உள்ளது என்றும் நினையுங்கள். அப்படி என்று நீங்கள் தனித்து நின்றால் பிரபஞ்சம் உங்களுக்கு எதுவும் தராது என்பதை கண்டுகொள்ளவும் செய்யாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இவர்களை பெரும் பிச்சைக்காரர்களாக ஆவார்கள். இத்துடன் இன்றைய பற்றி முடித்துக் கொள்கிறேன். அடுத்த பற்றி நாளை தொடரலாம்.